என்னுடைய கேதார்நாத் இமயமலை பயணத்தை எல்லாம் முடிச்சுட்டு நான் பிறந்த ஊரான வடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோவில் என அழைக்கப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிருந்தேன். பெரும்பாலான கோயிலில் சிவன் லிங்க வடிவத்தில் பார்ப்போம். ஆனால் இந்த சிதம்பரம் கோயில் சிவன் நடன வடிவமான நடராஜராக காட்சியளிக்கிறார். இந்த கோவில் சோழர்களோட தலைநகரமாக விளங்கிய சிதம்பரத்தில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இங்கு இருக்கக்கூடிய சிவனை தான் அவங்களோட குல தெய்வமா வழிபட்டனர். இந்த கோவில் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாகும். இந்த கோவில் அமைஞ்சிருக்கும் இடமானது உலகின் காந்த புலத்தின் மையத்தில், அதாவது பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு. பஞ்சபூதங்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் கோயிலும், காற்றை குறிக்கும் காளஸ்தி கோயிலும், நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் சரியான ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சுள்ளது. மனித உடல் அமைப்புக்கும் இந்த கோவிலோட வடிவமைப்பும் நிறைய தொடர்பு இருக்கு. கோவில்ல இந்த தூண் இருக்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா 4 திசையில இருக்கக்கூடிய எல்லா கோபுரமும் ஒரே இடத்துல இந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியும். இந்த கோவிலோட கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா கலைக்கும் ஆன்மீகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நல்லாவே வெளிப்படுத்துது. நான் பார்த்த கோயில் குளங்களிலே இந்த கோவிலோட குளம் தான் ரொம்ப அழகா இருந்தது. சுத்திரும் தூண்களால் சூழப்பட்டுள்ளது. இந்த கோவிலோட பிரம்மாண்டமும் அழகும் என்னை ரொம்ப வியக்க வச்சுது. இவ்வளவு நாள் இந்த கோயிலை பார்க்காம விட்டோமேன்னு அந்த வருத்தம் வேற இருந்தது எனக்கு. இந்த அழகான கோயிலை பார்த்த சந்தோஷத்துல இந்த பயணத்தை முடிச்சுட்டு கிளம்புறேன். நன்றி மக்களே. என்னோட ஆன்மீக பயணம் மீண்டும் தொடரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.